அரசாங்க வேலைக்கு எத்தனை வாட்டி எழுதியிருக்கீங்க? தீபா பதில் குடுங்க. அரசாங்க வேலைக்கு எத்தனை வாட்டி எழுதியிருக்கீங்க? 2 டைம். சரி, ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஆனா, உங்ககிட்ட இருக்கிற திறமைய தயவா செஞ்சு வளர்த்துக்கிட்டு தான் நீங்க பரீட்சை எழுதணும். உங்ககிட்ட தகுதிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. ஆவரேஜ் தான் இருக்கு. சரிங்களா? நீங்க தகுதிய வளர்த்துக்காம, நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற வெறி மட்டும் இருக்கு. அது பிரயோஜனம் இல்லாம போயிருமே! உங்களுடைய தகுதி அப்படிங்கிறத வளர்த்துக்கிறதுக்கு உங்ககிட்ட சோம்பேறித்தனம் இருக்குது. உங்ககிட்ட அந்த அந்த இந்த திமிருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு திமிரா இருக்கீங்க. அது கரெக்ட்டா நீங்க பண்ணணும்ல. ஒரு கோவம், ஒரு திமிரு, ஒரு வைராக்கியம் எல்லாம் சும்மா வச்சிருந்து என்னம்மா பண்றது? வைராக்கியத்த வச்சிருந்து என்ன பண்றது? கோவத்த வச்சிருந்து என்ன பண்றது? அதுக்கு தகுந்த மாரி உங்ககிட்ட தகுதி வேணும்ல்ல. அந்த தகுதியினுடைய அளவு குறைவா இருக்குது. தயவு செஞ்சு இதையெல்லாம் விட்டுட்டு, தகுதிய வளர்த்துக்குங்க. சரிங்களா? தகுதிய வளர்த்துக்குங்க. தகுதிய வளர்த்துக்கிட்டீங்கன்னா, கட்டாயம் வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? தகுதியை வளர்த்துக் கொண்டால் கட்டாய வெற்றி உண்டு.